இந்த அருள் மையம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க அவங்க வீட்டுல அவங்க குலதெய்வம் வந்து இறங்கி நாளைக்கு ஆபத்துல இருந்து இப்போ ஒரு வீட்டுல ஏதாவது இருந்தா அது காமிச்சு கொடுத்துரும். செய்வினை இருந்தாலும் சரி, இல்ல பேய் இருந்தாலும் சரி, அவங்க உடம்புல இருக்கும் கண்ணுக்கு பேய் தெரியும், செய்வினை தெரியும், குட்டிச்சாத்தான் தெரியும், எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிள்ளை பிள்ளைன்னு வந்துச்சு, என்னை போட்டு அமுத்திச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா தெய்வங்களுக்கு வந்து நிச்சயமாக அது உடம்புல இருக்கும்போது அந்த பார்த்தாவே அந்த கண்ணுக்கு தெரியும். அது உண்மைதான் அது. ஏன்னா தெய்வங்கள் வந்து அவங்க உடம்புல இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மூன்றாம் கண்ணு ஓப்பன் ஆயிடும். மூன்றாம் கண்ணு ஓப்பன் ஆச்சுன்னா நரம் வர்றது, காத்து, இந்த பேய் பிசாசு எல்லாமே தெரியுது. நிறைய பேர் என்கிட்ட பேய்க்கு இது என் கண்ணுக்கு தெரியுதுன்னுவாங்க. நேத்து இறந்த ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இறந்துச்சுன்னாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நைட்டு பார்த்தோன்னா பக்கத்துல உக்காந்துக்கிற மாதிரி திடீர்னு அந்த கண்ணுக்கு தெரிஞ்சுன்றாங்க. அவங்க பயப்படுறாங்க. என்னங்க இறந்து போனது பக்கத்துல உக்காந்துக்கிற மாதிரி திடீர்னு மாயமாச்சு. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த தெய்வாற்றல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேய் இருக்கட்டும், இந்த செய்வினை கூட எல்லாருமே தெரியும். ஏன்னா அவங்க வந்து அந்த குலதெய்வடைய அருள் இருக்குது இல்லையா? அதனால எல்லாருக்கும் தெரியும். அதை தெரிஞ்சு அதை வந்து அவங்களால உடனே பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மந்திரங்கள், எந்திரங்கள், மூலிகைகள் பயன்படுத்தி அதை மாரணம் பண்ணும், இல்ல உச்சாடனம் பண்ணும், இல்ல வீட்டை சுத்தி அதை கட்டு போட்டு அந்த தேவதை உள்ள தெய்வத்தை திரும்பி அந்த பிரச்சனை வராது.